மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் பருமன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லோருக்கும், ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொப்பை. ஐயோ, எங்களுக்கு தொப்பை இருக்கு, நான் தொப்பையை குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைய நிறைய விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு டீயை குடிங்க, உங்க பெல்லி ஃபேட் குறையும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க, நான் ஒரு எங்கேயாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறப்ப கூட என்ன அப்படின்னா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என் தொப்பை மற்றும் குறையணும் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உறுப்பை டார்கெட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஓவராலா தான் இருக்கும். ஸோ அதனால தொப்பை மற்றும் குறைய ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. ஸோ ஓவராலா நம்ம ஃபாலோ பண்றப்பதான் நல்ல ஒரு பலன் தெரியும். இப்போ இந்த தொப்பையை குறைப்பதற்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு முறை, மற்றொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி. இது ரெண்டும் சேர்த்து கைகோர்த்து போனாதான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட், 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா கூட ரிசல்ட் அவ்வளவு சரியா இருக்காது. பட் இதுல வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமா அப்படின்னா உணவு முறை தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த தொப்பை அப்படிங்கிறத எப்படி நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதலில் அவங்களுக்கு ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகுறது அப்டமன் ரீஜன் தான், வயிற்று பகுதியில தான் இருக்கும். சோ சில ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா மெல்லிய தேகமா தான் இருப்பாங்க. ஆனா வயிறு மட்டும் கொஞ்சம் லைட்டா தொப்பை போட்ட மாதிரி இருக்கும், முன் தள்ளி இருக்கும். சோ அந்த நேரத்துல அவங்க பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கை கால்கள்லாம் மெலிந்து தானே காணப்படுது. ஆனா ஆண்களுக்கும் முன்னாடி வயிறு வர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க உடம்பும் வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கு, தொப்பை ஏற்படுது, உடல் பருமன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா மாதவிடாய் அந்த மெனார்கி இதுக்குள்ள அவங்க என்டர் ஆகும் பொழுது, நார்மலா பீரியட்ஸ் வராம இருக்கிறது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யும்னா ஃபேட் டெபாசிட் ஆகும். சோ அது எப்படின்னா விசரல் ஃபேட்டா டெபாசிட், அதாவது வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்ல கொழுப்பு டெபாசிட் ஆகும். சோ அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொப்பை போட ஆரம்பிக்கும். அப்புறம் கர்ப்ப காலத்தை தொடர்ந்து பின்னாடி என்ன பண்றதுன்னா, குழந்தை பிரசவித்த பிறகு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்றதுல, நிறைய உணவு சாப்பிடுறது, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. சோ அவங்க பாத்துக்காம இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு தொப்பை போட ஆரம்பிக்கும். அடுத்து மெனோபாஸ் ஆகும் பொழுது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்க இந்த மாதிரி ஏற்படும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான தொப்பை அப்படி இருக்குன்னா, ஆப்பிள் பெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, நடுப்பகுதியில இருக்கும். பெண்களுக்கு ஒண்ணு மேல் வயிறு இல்ல அடி வயிறு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்து காணப்படும். இதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் கொஞ்சமா தான் நான் சாப்பிடுறோம், எனக்கு எப்படி தொப்பை விழுகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு. இப்ப நம்ம கொஞ்சமா எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன, நம்ம உணவுகள்ல 3 விதமா நம்ம பிரிச்சுக்குவோம். ஒன்று மாவுச்சத்து, அடுத்து புரதச்சத்து, அடுத்து கொழுப்பு சத்து. இதுல மாவுச்சத்து இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு போதுமான அளவு அந்த எரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த வேலைகளும் செய்யல, இல்ல நம்ம செல்கள் அதை பயன்படுத்தலைன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்னவாக மாறும்னா கொழுப்பாக மாறி வயிற்று பகுதியில சேமித்து வைக்கப்படும். சோ அதுதான் அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அண்மை காலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீனை பத்தி ஒரு விஷயம் பயங்கரமா ஹைப் பண்றாங்க. புரோட்டீன் முக்கியம் தான், பில்டிங் பிளாக்ஸ் தான். ஆனா அதுவும் இந்த கார்போஹைட்ரேட் மாதிரி தான். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 கிலோ, அதாவது ஒருத்தர் ஒரு கிலோ எடைக்கு அவங்க 1 கிராமாவது புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அவர்கள் அதை பேர்ன் பண்ற அளவுக்கு, யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். இவ்வளவையும் எடுத்துட்டு நான் உட்காந்து சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கேன், ஒரு சேர்லயே உட்காந்து வேலை செய்யறேன்னா அந்த புரதமும் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பாக கன்வெர்ட் ஆகும். சோ நீங்க கார்போஹைட்ரேட் கம்மியா சாப்பிட்டாலும் நமது செல்கள் யூட்டிலைஸ் பண்ணலைன்னா அது கொழுப்பா மாறி தொப்பை வைக்கும். புரதம் நான் நிறைய எடுத்துக்கிறேன், என் வெயிட்டுக்கு ஏத்தாப்புல நான் எடுக்கிறேனாலும் அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது கொழுப்பாக மாறும். அடுத்து 3வது ஒரு விஷயம் கொழுப்பு. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இதை எடுக்கிறதே கிடையாது. எடுக்கிறதுனா தெரிந்து எடுக்கிறது கிடையாது. இப்ப யாரும் நான் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டேன், வெண்ணெய் எல்லாம் சாப்பிட மாட்டேன்,
மாமிசம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் எனக்கு வெயிட் போடுது அப்படின்னா, நிறைய வந்து என்னன்னா நம்ம இந்த ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் மைதா போன்றவை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்சது சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு வர ஆரம்பிக்கும், கெட்ட கொழுப்பு. ஸோ இது என்னவாகும் அப்படின்னா தொப்பையை வந்து உருவாக்கும். ஸோ அப்ப நமக்கு இந்த தொப்பையை சரி செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே டெபாசிட் ஆயிருந்த அந்த கொழுப்பை எடுத்து நம்ம எரிக்கணும். எரிச்சா அது வந்து என்ன ஆயிரும், தொப்பை குறைச்சு போயிடும். அப்ப அந்த கொழுப்பை எரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு குளுக்கோஸ்ல இருந்து தான் அதிகமா கிடைக்கும், சர்க்கரையில இருந்து தான் கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மாவுச்சத்தை வந்து குறைக்கிறோம். சோ குறைச்சிட்டு மாவு புரதம் அதை குறைச்சு ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதாவது ஒரு நாளைக்கு நாம் எடுக்கக்கூடிய மாவுச்சத்தோட அளவு, கார்போஹைட்ரேட்டோட அளவு 50க்கும் கம்மியா வந்து இருக்கணும். 50 கிராம்க்கும் கம்மியா இருக்கும் பொழுது என்னன்னா உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் உறுப்புகள்ல, கல்லீரல்ல இருக்கும் பாத்தீங்களா, நீங்க பாத்திருப்பீங்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு. சோ அது விசரல் ஃபேட் கணையத்துல இருக்கும். இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா எரிக்க ஆரம்பிக்கும். எரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாவே தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ அப்ப இதற்கு ஒரு நல்ல ஒரு உணவு டயட் முறை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய பாலியோ டயட், லோ கார்ப் டயட், கீட்டோ டயட், இதுதான் வந்து ஒரு நல்ல வந்து தீர்வை தரும். நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா லோ கேலரி டயட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எல்லா உணவும் எடுக்கிறீங்க, கம்மியா வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது பெருசா வந்து உங்களுக்கு உடல் எடை வந்து குறையுமே தவிர அந்த தொப்பை அப்படிங்கறதெல்லாம் வந்து குறையாது. சோ அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி டயட் எடுக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமானது நல்ல நட்ஸ், சீட்ஸ், மீன் வகைகள், புரதம், இது கோழி, இறைச்சி போன்றவை எடுக்கலாம். இல்ல அசைவம்னா நெய் போன்றவை, வெண்ணெய் போன்றவை, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும். ரொம்ப வந்து இந்த நார்ச்சத்துள்ள காய்கறிகள், தயிர், மோர் போன்றவற்றிற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நம்மளோட உடலுக்கு எடைக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு டயட் பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொப்பை ரொம்ப நாள் தேவையில்லை. நீங்க வெறும் 30 days இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல வந்து ஒரு அந்த அப்டமன் வந்து அந்த சாகிங்கா இருக்கிறது குறையிறது வந்து உங்களுக்கு தெரியும். பட் இதை பொதுவா எல்லாரும் அப்படியே எடுத்துடக்கூடாது. இதை எடுப்பதற்கு முன்னாடி உங்க கிட்னியோட அளவு சீரா இருக்கா, கல்லீரல் சீரா இருக்கா, அது மாதிரி மரபு சார்ந்த கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமா உற்பத்தி ஆகுதா, இல்ல ஏற்கனவே கொழுப்பு அதிகமா இருக்கா, நார்மலாவே நம்ம உணவு எடுக்கலைனாலும் கொழுப்பு அதிகமா இருக்கா, இதுக்கெல்லாம் யூஸ்வலா லிப்போப்ரோட்டீன் ஏ, அப்போ லிப்போப்ரோட்டீன் பி, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க நம்ம ப்ராப்பரா எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த தொப்பைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, உடம்புல பல நன்மைகள் இருக்கும். இதனுடன் நம்ம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், அதாவது நார்மலா உடற்பயிற்சி அந்த மாதிரி செய்யணும். குறிப்பாக அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் வந்து செஞ்சோம், இந்த கிரன்ச்சஸ் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த மசில்ஸ், ஏன்னா இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வயிறுல இருக்க கொழுப்பு வந்து குறைஞ்சிரும். ஆனா என்ன ஆகும்னா தசைகள் தளர்ந்து போயிடும். நிறைய பேர் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயட் எடுக்கும் பொழுது குறைஞ்சிருவாங்க, ஆனா கீழே பாத்தீங்கன்னா வயிற்று தசைகள் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப இந்த டயட் ஃபாலோ பண்றப்பயே தசைகளையும் பலப்படுத்தும் மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு பிளாட்டான நமக்கு அப்டமன் கிடைப்பதற்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கு. பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே நம்ம ஹார்மோன் அந்த மாதிரி. ஸோ குழந்தை பெற்ற பெண்கள் கொஞ்சம் இதா இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கு அந்த பிளாட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு யூட்ரஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அதற்கு நமக்கு போதுமான அளவு கொஞ்சம் ஃபேட் தேவை ஒரு சப்போர்ட்க்கு. சோ அதனால அது பிளாட் நார்மல், அதாவது தொப்பைங்கிறது இருக்காது, பட் அடிவயிறு மற்றும் கொஞ்சம் நமக்கு மேலெலும்பி வந்து காணப்படும், கொஞ்சம், ரொம்ப கிடையாது. சோ அப்போ உங்களுக்கு தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவுச்சத்தை குறைத்து நம் உடல்வாகுக்கு ஏற்ற டயட். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். இது 2யும் ஃபாலோ பண்ணுங்க. பிளாட்டான அப்டாமன் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லோருக்கும் சாத்தியம். நன்றி.